வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான தோசை காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தோசையோட பக்கா காம்போவான பூண்டு சட்னி, அதுவும் அந்த கார பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வழக்கமான தோசை இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் குட்டி தோசையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆக்சுவலாக நம்ம இடித்து யூஸ் பண்ணணும். எல்லார் வீட்லேயும் இடிக்க முடியாதுங்கிறனால நான் மிக்சியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கலருக்காக சேர்க்குறேன். இந்த மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா கூட 3 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்க்கும் போது அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது கரிஞ்சு போயிடும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ட்டு இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தால் போதும். மெயினாக அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக தான் நம்ம அடுப்புலேயே சேர்க்குறோம், இல்லாட்டி டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெடியாக இருக்குது. நம்ம பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மிளகாய் இருக்கணும், இல்லாட்டி பூண்டோட டேஸ்ட் ஓவராக தூக்கி கொடுக்கும், அது சாப்பிட முடியாது. பேலன்ஸ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவரும் வரும், அந்த காரமும் இருக்கும், அந்த புளிப்பும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட போடுறேன் அப்படின்ட்டு எதையும் ஜாஸ்தி பண்ண வேண்டாம். இப்போது இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இதை குட்டி தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் தோசை மேலே அப்படியே தடவி எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு அப்படியே வாயில் போட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் இதை தயிரோடு தொட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கா ஸ்பைசியான பூண்டு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.